இன்னும் நல்லா இருக்கு. நல்ல என்ன ஒரு வாழையா இருக்கு. நல்ல சோறை போட்டு நல்லா விரசி திங்கணும். நல்ல வல்லு வரைக்கும் தின்னாதான் நல்லா இருக்கும். என்ன மனமா இருக்கு. கோழிக்கறி குழம்பு நீயம்மா எச்சி உருது வேற எனக்கு. ஒரே சந்தோஷமா இருக்கு. எப்ப திம்போன்னு இருக்கு. சீக்கிரம் வேகட்டும். வசந்தி வசந்தி வாங்க, நான் அடுக்கலையில் தான் இருக்கேன். வாங்க. என்ன வசந்தி, ஒரே வாடையா இருக்கு வீடெல்லாம். என்ன என்ன சமைக்கிற? எனக்கு ஒரே பசியா இருக்கு வசந்தி. சோறு போடு. இருங்க, ஒரு 5 நிமிஷம் தான். கறி குழம்பு வச்சிருக்க பத்தியலாம். அது செத்த நேரம் வேகட்டும். நல்லா வெந்தாதான் நல்லா ருசியா இருக்கும். வேகலைன்னா ஒரே வதக்கம் இருக்கு பத்தியலாம். சரி மனமும் ஆகாது. செத்த நேரம் இருங்க. இருந்ததை அதட்டி ஒரு 5 நிமிஷம் இருந்தீங்கன்னா நல்லா வெந்தோன்னு நல்லா சுட சுட கொண்டுட்டு வருவேன். எல்லாரும் திங்கலாம் என்ன? ஆமா, கறி குழம்பா? ஏது உனக்கு ரூவா? வீட்டில தான் இருந்த. ஏது கறி? ஆமா, இவர் சம்பாதிச்சு கிளிக்கிற கிளியில கறி மட்டும் தான் குறைச்சல். ஏதோ வந்துச்சின்னு பிடிச்சி குழம்பு வச்சு கொடுத்தா சத்தம் படமா திம்பானா கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவர் சம்பாதிச்சு கிளிக்கிறதுல கறி டெய்லிக்கும் எடுத்து ஆக்க கூட என்கிட்ட ரூபா இருக்கு. கேள்வி கேட்க வந்துட்டான். வசந்தி, வாங்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு எனக்கு நானே இருக்கா? ஏதுட்டி கறி? அதாங்க, நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து சம்பளம் கொடுத்தீல, அதில் ஒரு 200 ரூபா தெரியாம வச்சிருந்தேன் பார்த்துங்க. நல்லா 5 இடப்பால போட்டு வச்சிருந்தேனா. இன்னைக்கு காலையில பார்த்தேன் காசு இருந்துச்சா. சரி, அந்த ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு பிள்ளைகளுக்கு கறி வேண்டதான் ஆக்கும். புரட்டாசி மாதம் வர போதில்ல, அதனால தாங்க அதை எடுத்துட்டு போய் தான் வாங்கிட்டு வந்தேன். சரி சரி, வேகமா பசிக்குது எனக்கு. சீக்கிரம் கொண்டுட்டு வா. தின்னுபிடி, எனக்கு வெளியில வேற வேலை கிடக்கு. நான் வேற போகணும். என்ன லேட்டு பண்ணாத. நாளை முகரேன் பத்தியா. நல்லா திங்க மட்டும் நல்ல சாணி திங்கன்னு திம்பான். ஆனால் ஒன்றும் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டான். அதுக்குள்ளே வயிறு பசி எடுத்து போச்சான். இன்னும் சம்பாதிச்சு கொண்டு கொடுக்குற கொடுல கறி மட்டும் தான் குறைச்சல கிடக்கு பத்தியா. இப்போ கலெக்டர் வேலைக்கு போகிறாரு. தின்னுபிட்டு உடனே வேலைக்கு அவசரமாக போகிறாரு. மகளே பத்தியா வந்து சேர்ந்துருக்கான் பாரு எனக்குன்னு என் உயிரை வாங்குறதுக்கு. எங்கே தான் போயிருக்கும். காலையில் திறந்து விடும்போது அத்தனை கொள்ளி எண்ணிட்டு தான் திறந்து விட்டேன். இந்த தெருவில் தான் மேயி ஒத்த கொள்ளையை மட்டும் காணலை. கரெக்டாக முட்டை விடுற கோழியை காணலை. எவ்வளோது பிடிச்சிட்டாலா இல்லை எங்கேயும் போயிருச்சான்னு தெரியலையே. தெரு பூரா தேடியாச்சு. கோழியை வேற காணலை. எங்கே தான் போயிருக்கும். இவ்வளோ சத்தம் போட்டு நேரம் கோழி இருந்தால் சவுண்டு போட்டிருக்கும். கோழியே காணலை. இல்லைன்னா முட்டை போட வரும். இன்றைக்கி முட்டை போடவும் வரல. எங்கே போணுச்சுன்னு தெரியலையே. கோழியை வேற காணா. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. பாத்திமா, பாத்திமா, ஏங்க ரொம்ப நேரம் கூட்டிகிட்டு நடக்குறியே? என்னக்கா வேணும்? ஏன் கூப்பிட்டியே சொல்லுங்கள்.